மயிலாடுதுறையில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் திடலில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். வளைகுடா நாட்டில் பெருநாளை நிம்மதியாக கொண்டாட முடியாமல் சிக்கித் தவிக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்காக நாங்கள் உளமாற பிரார்த்திக்கின்றோம் என்று சிறப்பு தொழுகை நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பெருநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை சுப்பிரமணியபுரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் நபி வழியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. மாவட்ட தலைவர் எஸ்.எம். அப்துல் ஹமத் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் மாவட்ட துணை செயலாளர் H.M. புகாரி தொழுகையை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இத்தொழுகையில் 300க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டு உலகில் அன்பும் அறமும் மனிதநேயமும் நிலைக்கவும் ஒற்றுமையுடன் மக்கள் வாழவும் பிரார்த்தனை செய்தனர். மேலும் உலகின் பல பகுதிகளில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவது கவலைக்குரியது என்றும் வளைகுடா நாடுகளில் பெருநாளை நிம்மதியாக கொண்டாட முடியாமல் தவிக்கும் மக்களுக்காகவும் உளமாற பிரார்த்தனை செய்தனர். உலக நலன் கருதி போர் நிலையை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அதேபோல் பல மாநிலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் ஒற்றுமையை காக்க வேண்டும் என்றும் தங்கள் உரையில் தெரிவித்தனர். பின்னர் அனைவரும் ஒருவருக்கொருவர் ரமலான் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதுபோல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் நீடூர், வடகரை, கிளியனூர், எலந்தங்குடி, சங்கரன்பந்தல், ஆயப்பாடி, திருக்கலாச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.